ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஜாலியான மூடில் கிளம்பியிருப்பீங்க. ஒரு ஆஃபீஸ்க்கோ, ஒரு ஃபங்க்ஷனுக்கோ, ஒரு ஷாப்பிங்க்கோ கிளம்பியிருப்பீங்க. அப்போது நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக, ரொம்ப ஹாப்பியான மூடாக இருக்கும்போது யாரோ ஒருத்தர், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், இல்லை முன்ன பின்ன தெரியாதவங்க, இந்த ட்ரெஸ் உனக்கு செட் ஆகவே இல்லை, இதை போய் இவ்வளோ விலை கொடுத்து வாங்கினியா, இல்லை ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் ரொம்ப நல்ல ஹாப்பியான என்விரான்மெண்ட்டில் இருக்கும்போது கல்யாணம் ஆகி 6 மணி நேரம் ஆகுது, இன்னும் உனக்கு குழந்தையே பிறக்கலையா, இந்த மாதிரி இன்சென்சிட்டிவான கமெண்ட்ஸ் சொல்லிவிட்டு அவங்க ஜாலியாக போயிடுவாங்க. ஆனால் உங்கள் டேவே ஸ்பாயில் ஆயிரும். இவங்க இப்படி ஹர்ட் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பட் இதெல்லாம் ஒரு சைடில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்ககிட்ட ஒரு ஃபோன்லேயோ இல்லை ஒரு டெக்ஸ்ட்லேயோ இல்லை நேர்லேயே போய் இந்த மாதிரி அந்த பர்சன் என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு ஷேர் பண்ணுவீங்க. ஆனால் அந்த மனசுக்கு பிடிச்ச ஒருத்தர் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதுக்கு போய் ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு ஒரு சொல்யூஷன் கூட சொல்லவும் மாட்டாங்க. கைண்ட் ஆஃப் இக்னோர் பண்ணிவிட்டு அவங்க மூவ் ஆன் ஆயிடுவாங்க. அப்போது உங்களுக்குள்ள பல கேள்விகள் வரும். எனக்கு ஒரு ப்ராப்ளம், இவங்கக்கிட்ட நான் ஆறுதல் தேடி போயிருக்கேன், ஒரு பர்சன் சப்போர்ட்டிவாக கூட இல்லையே அப்படின்னு அது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும். ஸோ ஆல்ரெடி உங்களுடைய பெயின் லெவல், ஒரு பர்சன்னால் உங்கள் பெயின் லெவல் இங்கே இருக்குது அப்படின்னா, இதை எனக்கு பிடிச்சவங்க கிட்ட சொல்ல போய் அந்த பெயின் லெவல் இங்கேருந்து அவங்க இக்னோர் பண்ணினால என் பெயின் லெவல் இங்கே தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. நீங்கள் இவங்க நம்மளை இக்னோர் பண்ணிட்டாங்களே, இவங்க நம்மளோட டஃப் டைம்ஸில் கூட ஒரு சின்ன ஆறுதல் வார்த்தை, மேக்ஸ் டு மேக்ஸ் நம்ம என்ன எதிர்பார்த்தோம், விடுப்பா அவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் அவ்வளவுதான், நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா, அடா விடு, சரி வா வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஆறுதல் வார்த்தை தான் அவங்கக்கிட்ட எதிர்பார்ப்பீங்க. பட் அந்த ஒரு சின்ன ஆறுதல் வார்த்தை கூட உங்களுக்கு கிடைக்காதனால நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க. இந்த மாதிரி உங்களை ஹர்ட் பண்ணும்போது இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிற 3 டிப்ஸை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ 1, இப்போது உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் டைமும் இந்த மாதிரி ஒரு சின்ன இன்சிடென்ட் நடக்கும்போதும் உங்கள் கால் அவங்கள தேடி தான் போகும். ஸோ செகண்ட் டைம், தேர்ட் டைம், இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் நீங்கள் அவங்கள தேடி தான் போவீங்க. ஸோ இப்போ அவங்க உங்களை இக்னோர் பண்ணனால யூ ஆர் டேக்கிங் கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் செல்ஃப். அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஸோ இதில் 2 விதம் இருக்குது. ஒன்று, இதை நினச்சி ஃபீல் பண்ணி அந்த என்டையர் டேவையே ஸ்பாயிலும் பண்ணிக்கலாம், அடுத்த நாளுமே அதை நினச்சி ஸ்பாயில் பண்ணி கேரி ஃபார்வர்ட் பண்ணி அப்படியே உங்களை ஸ்பாயில் பண்ணிகிட்டே போகலாம். அண்ட் ஆப்ஷன் நம்பர் 2, இதுலேருந்து வெளியே வந்து இதுலேருந்து நான் எப்படி வெளியே வர போகிறேன், இதுலேருந்து நான் என்ன லெசன் கற்றுக்க போகிறேன்னு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசிச்சிங்கன்னா பல ஐடியா தரும். ஸோ ஒருத்தர் இக்னோர் பண்ணிட்டு போகும்போது உங்களை நீங்களே கம்ப்ளீட் கண்ட்ரோல் எடுத்து நீங்கள் தான் உங்களை நீங்களே கன்வின்ஸ் பண்ணி உங்களை நீங்களே ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி இதிலிருந்து வெளியே கொண்டு வர போகிறீங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். உங்களுக்கு நீங்களே கை கொடுத்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கு நீங்கள் யாருக்கு தேங்க் பண்ணணும்? கண்டிப்பாக உங்களை ஹர்ட் பண்ணவங்களுக்கும். அண்ட் செகண்ட், உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க ஹர்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கும் தேங்க் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்களே அந்த இன்சிடெண்ட்டுக்கு ஃபுல் பொறுப்பெடுத்து இதுக்கு நான் என்னை கன்வின்ஸ் பண்ணி இதுக்கு எப்படி என்னை பாசிட்டிவாக பூஸ்ட் பண்ணிக்க போகிறேங்கிறத ஃபுல் ஓனர்ஷிப் எடுங்க. யாராவது உங்களை ஹர்ட் பண்ணாங்கன்னா விடுப்பா, அவள் மெச்சூரிட்டி லெவல் அவ்வளோதான், அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும்னு உங்களுக்கு நீங்களே சப்போர்ட்டிவாக இருங்க. ஓகே. டிப் நம்பர் 2, இது பேசிக்காக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ உங்களை சுற்றி இருக்கிற ஒரு 3 திங்ஸை அப்சர்வ் பண்ண போகிறீங்க. இது கிரவுண்டிங் டெக்னிக்குன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஏன் முன்னாடி ஒரு ஃபோன் இருக்குது அண்ட் ஒரு டேபிள் இருக்குது, ஒரு புக் இருக்குது. அப்போது கண்ணை மூடிட்டு இந்த ஃபோனோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, அந்த ஃபோனை நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணுற மாதிரி அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, பேசிக்காக அதை பற்றி நீங்கள் ரியலைஸ் பண்ண போகிறீங்க. புக் இருந்துச்சுன்னா புக்கை டச் பண்ணும்போது எப்படி ஃபீல் ஆகும், அதனுடைய ஸ்மெல் எப்படி இருக்குது, அதை அப்படியே பேஜை திருப்பி பார்க்குற மாதிரி ஒரு 2 to 3 மினிட்ஸ் உங்களை சுற்றி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை பற்றி ஃபீல் பண்ணி அதை ஸ்மெல் பண்ணி அதை சென்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. டிப் நம்பர் 3, உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இல்லை உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குற ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணலாம். டீ குடிக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், இல்லை ஒரு வாக் போகிறது பிடிக்கும், இல்லை நான் ஜஸ்ட்டு எனக்கு பிடிச்ச ஒரு
ஃப்ளவரை ஸ்மெல் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது கம்ஃபர்ட் தருமோ அந்த ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இன்சிடெண்ட்டை பற்றி ஃபீல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ஃபர்ட்டான ஆக்டிவிட்டி பண்ணிங்கன்னா இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சா அப்படிங்கிறதே நீங்கள் யோசிப்பீங்க. ஹோப் இந்த 3 டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது உங்களை ஹர்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு தேங்க் பண்ணுங்கள். ஓ தேங்க்யூ, என்னை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் படுத்துறீங்க, வெரி வெரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுங்க. அப்புறம் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட போய் ஷேர் பண்ணும்போது இக்னோர் பண்ணாங்கன்னா ரொம்ப நன்றி சாமி, எனக்கு நானே எந்திரிச்சு நட பழகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்கன்னு அவங்களுக்கும் தேங்க் பண்ணி ப்ளஸ் பண்ணி மூவ் ஆன் ஆகுங்க.